நம்ம கவுண்டமணி இன்னைக்கு வரை ஏன் கொண்டாடுறோம் இல்லையா? ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, கவுண்டமணி வி. சேகர் அவர்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு சம்பளத்தில் படம் பண்ணுவார். படம் பண்ணும் பொழுது கூடவே வந்து ஒரு பெரிய ஹீரோடைய படம் கேட்பாங்க. கேட்கும்போது கவுண்டமணி எந்த கவலையும் இல்லாமல் 25 லட்ச ரூபா சம்பளம் சொல்லுவார். அந்த பெரிய கம்பெனி தவிச்சிரும். என்னடா அந்த வி. சேகர் நம்ம ஸ்டுடியோவில் தான் இருக்கிறாரு, 40 நாள் டேட் வாங்கி கொடுத்துருக்காரு கவுண்டமணி, அதுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம், நமக்கு 5 மடங்கு 25 லட்ச ரூபாயா 10 நாளைக்குன்னு கேட்டபோது கவுண்டமணி சொல்கிறேன், அவன் என்னை ஹீரோ வச்சு எடுப்பான், நீ எடுப்பியா? உன் படத்தில் யாரோ ஹீரோ, நான் பக்கத்தில் நிற்பேன், அதனால உனக்கு 25 லட்ச ரூபா சம்பளம். அவன் என்னை வச்சு 40 நாள் எடுப்பான், நான் தான் எல்லா முக்கிய வசனத்தையும் பேசுவேன், நான் தான் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதில் என்னை எந்த படம் ஞாபகம் வச்சுருப்பாங்க? இந்த 5 லட்ச ரூபா படம் தான் ஞாபகம் வச்சுருப்பான். நீ சொல்கிற ஹீரோ பக்கத்தில் போய் நிற்கிற 25 லட்ச ரூபா படத்தில் ஞாபகம் இருக்கப்படுறதில்ல, அதனால அது உனக்கு ஃபைனு அப்படி பாரு கவுண்டமணி. அதை போல செய்து இன்றும் சினிமாவில் வெற்றிகரமாக இருக்கிற இன்னொரு நபர் யாருன்னா இளையராஜா. இளையராஜா தனித்து, இளையராஜாவை தவிர்த்து தமிழ் சினிமா கிடையாதுன்ற காலகட்டம் ஒன்று உண்டு. வெறுமனை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ போட்டு ராகதேவனின் இசையில் போட்டால் எல்லாரும் வந்து வாங்கிக்கிறோம் படத்தை. அவர் லேசாக 92 அந்த இடம் பறிபோகுது. அதை பற்றி அவர் கவலைப்படல, நடத்திக்கிட்டே இருக்கார், படம் பண்ணிக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து நடக்குது, வெற்றி படம் கொடுக்குறாரு. மறுபடியும் அவதாரங்கிற படத்தை நான் பார்க்குறேன். 97 கமலால் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கம் அதிருது. இன்றைக்கும் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கம் அதிருது.